Next topic is elimination reactions of alcohol. So நம்ம ஆல்கஹாலை வந்து என்ன பண்றோம், ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கூட நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஸோ இங்க டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தா சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் தென் அன்ஹைட்ரஸ் சின்க்ளோரைட். ஸோ அன்ஹைட்ரஸ் சின்க்ளோரைட்னா ஸோ இதுல இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து காம்பவுண்ட்ல இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து ஃபுல்லாவே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அன்ஹைட்ரஸ்னா ஃபுல்லா அந்த வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ சின்க்ளோரைட் வந்து ட்ரை ஃபார்ம்ல வந்து இருக்குது. ஸோ அண்ட் தென் அலுமினா. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா வந்து என்ன அர்த்தம், அந்த காம்பவுண்ட்ல இருக்க வாட்டரை வந்து எலிமினேட் பண்ற காம்பவுண்ட் பேர் தான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இதுல வந்து என்ன ஆகுது, H2SO4 கூட ஆல்கஹால் போட்டு இப்ப ஹீட் பண்றோம். ஸோ அண்ட் தென் ஆல்கஹால்ல இருக்கிற OHும் ஸோ இந்த இந்த OH அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் பேரு நம்ம என்ன சொல்றோம், ஆல்பா கார்பன். ஸோ அது பக்கத்துல இருக்க கார்பன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீட்டா கார்பன் சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த OH குரூப்பும் ஸோ இங்க பீட்டா கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், பீட்டா கார்பன்ல ஸோ எப்படி 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், CH3 CH2 சிங்கிள் பாண்ட் வித் CH னு எழுதலாமா. சோ அப்ப இதுல இந்த பாண்டிங் வந்து சோ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. சோ அப்ப இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுது. சோ we are getting CH2 double bond with CH2 alkene. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம். ஸோ பிரைமரி ஆல்கஹால்ல வந்து ஒரு டீஹைட்ரேஷன் நடக்கும்போது அது E2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்ப ஆல்கஹால்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் கூட ஸோ அதோட பாண்டை வந்து இந்த இடத்துக்கு இப்படி ஷிஃப்ட் பண்ணுது. அதோட எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் பண்ணோன்னே அங்க வந்து பாண்ட் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப இங்க CH3 ஸோ இந்த CH2 அப்படியே இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க பேஸ்ல போட்டிருக்கோம். அப்ப இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி OH பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன நடக்கும்னா, சோ வாட்டர் மாலிகுல் இங்க இருக்கு இல்லையா, HO. சோ அது வந்து வாட்டர் மாலிகுலா வெளில போய் எலிமினேட் ஆகுது. அண்ட் தென் இங்க CH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளில வந்து எலிமினேட் ஆகும். சோ ரெண்டு ஸ்டெப்புமே ஒரே சோ ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டெப்லயே வந்து நடக்குது இங்க. சோ அப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்னாச்சு, சோ ரிமூவ் ஆகும்போது அதோட பாண்டை வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆயிடுது. சோ அண்ட் தென் இங்க இருக்குது இல்லையா பாண்டு, சோ அங்க இருக்கிற எலக்ட்ரானை ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டு சோ H2O வெளில போயிடுது. சோ அப்ப இந்த இடத்துக்கு இந்த பாண்டிங் இங்க ஷிஃப்ட் ஆனோன்னு நமக்கு என்ன கிடைக்கும்ங்க, சோ CH2 டபுள் பாண்ட் வித் CH2 வந்து கிடைக்குது. ஈத்தீன் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால்ல வந்து டீஹைட்ரேஷன் நடக்கும்போது சோ அது வந்து E1 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால். புரோட்டோனேஷன்னா அந்த ஆல்கஹால்ல வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம், புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால். சோ அப்ப இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். சோ ஒரு கார்பன் கூட வந்து ஒரு OH குரூப் ஆட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்றோம். சோ அப்ப இதோட இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஹைட்ரஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. சோ அப்ப அந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்க பேஸ்ல வந்து போட்டிருக்கும். ஓகே. சோ அது வந்து O பிளஸ்ஸா வந்து மாறுது. ஓகே. சோ இது ஒரு ஆக்சிஜன் மேல ஒரு பிளஸ் சார்ஜ் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், ஆக்சோனியம் அயான்னு சொல்றோம். சோ செகண்ட் ஸ்டெப்ல வந்து என்ன நடக்குது, இந்த 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 ஸ்டேபிள் இந்த காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணும், டிசோசியேட் ஆயிடுது. சோ டிசோசியேஷன்னா சோ ஆகும்போது என்ன பண்ணுது, இங்க இருக்கிற பாண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரானை ஆக்சிஜன் வெளில போகும்போது அது வந்து எடுத்துக்குது. சோ வெளில எடுத்துட்டு வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுது. சோ we are getting பிளஸ் சார்ஜ் ஹியர். சோ இந்த கார்பனுக்கு வந்து பிளஸ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இங்க இருக்கிற ஓகே. சோ ஒரு கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து டீப்ரோட்டோனேஷன் ஆஃப் தி கார்போகேட்டைன். டீப்ரோட்டோனேஷன்னா சோ இந்த கார்போகேட்டைன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளில வந்து எலிமினேட் ஆக போகுது. சோ அப்ப இங்க CH3 இருக்குது இல்லையா, இப்ப ஒரு CH3ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, அதுகிட்ட இருக்கிற பாண்டிங்க இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு சோ அந்த ஹைட்ரஜன் வந்து வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. சோ CH3 CH3 இந்த பாண்டிங் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. சோ டபுள் பாண்ட் வித் CH2 அந்த ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடுது. சோ we are getting 2 methyl prop 1ene. So next வந்து evaluate yourself. So identify the products in the following reaction. Write their IUPAC name and mention the mechanism involved in the reaction. ஒரு cyclopentanol எடுத்துக்கிறோம். So cyclopentanol ஓட ஸ்ட்ரக்சர் வந்து இது. So அத வந்து H2SO4 ஓட ஹீட் பண்றோம். சோ இப்ப ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு டீஹைட்ரேஷன் நடக்கும்போது சோ அது வந்து என்ன நடக்கும், எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. சோ அப்ப வந்து இங்க என்ன நடக்கும், இங்க இருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சோ இந்த OH சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில வந்து எலிமினேட் ஆகுது.
சோ அதுதான் இந்த ஸ்டெப். இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டர் மாலிகுல் அப்படியே வெளில போயிடுது. சோ அப்ப வந்து இங்க பிளஸ் சார்ஜ் வந்து இருக்குமா? இங்க வந்து கார்போகேட்டைன் C+ வந்து இங்க வந்து C+ வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குது? சோ இங்க இருக்கிற அது பக்கத்துல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து வெளில வந்து எலிமினேட் ஆகுது. சோ அப்ப இது வந்து இப்படி ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடுது. சோ அதோட பாண்டிங் வந்து இந்த இடத்துக்கு அந்த பாண்டிங் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. சோ வி ஆர் கெட்டிங் இந்த டபுள் பாண்ட் வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆயிடுது. சோ இப்ப இந்த காம்பவுண்ட் பேர் என்ன பண்றோம்? சைக்ளோபென்டீன். இங்க டபுள் பாண்ட் இருக்கனால இந்த காம்பவுண்ட் பேர் வந்து சைக்ளோபென்டீன். சோ இது என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா E1 மெக்கானிசம். சோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின். சோ நம்ம என்ன பண்றோம்? பியூட்டன் 1 ஆல வந்து எடுத்துக்கிறோம். சோ அத வந்து சோடியம் புரோமைடு கூட H2SO4 கூட ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க இருக்கிற OH வந்து இங்க இருக்கிற புரோமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. சோ அப்ப வந்து ரீப்ளேஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ அப்ப அந்த OH வந்து Br வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. சோ OH வந்து வெளில போயிடுது. Br அந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. சோ இது வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்கறனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ இது வந்து பார்த்தோம்னா SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. சோ நெக்ஸ்ட் வந்து நியோபென்டைல் ஆல்கஹால். சோ நியோபென்டைல் ஆல்கஹாலோட சோ இதுதான் நியோபென்டைல் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர். சோ அத வந்து நம்ம என்ன பண்றோம்? PCl5 ஓட ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? PCl5 எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? PCl4 ஆகவும் Cl- ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகும். சோ அப்ப வந்து என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் வந்து சோ அதோட எலக்ட்ரான்ஸ் இங்க குடுத்துட்டு சோ அப்போ ஒரு ஆக்ஸிஜனுக்கும் சோ PCl4க்கும் இடையில ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த Cl வந்து வெளில போயிடுது. ஓகே, Cl- வெளில போயிடுது. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகுது? சோ இங்க இருக்கிற OHல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து சோ அதோட எலக்ட்ரான்ஸ் ஆக்ஸிஜன் கிட்ட கொடுத்துட்டு ஹைட்ரஜன் வந்து H+ வெளில போயிடுது. சோ அப்ப அதுதான் இந்த ஸ்டெப். சோ CH3 சோ C டபுள் 2 CH3 இருக்குது. அகைன் CH2 இந்த ஆக்ஸிஜன் வந்து என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரான்ஸ் அது வந்து எடுத்துக்குது. ஹைட்ரஜன் வந்து H+ வெளில போயிடுது. சோ we are getting OCl4 அப்படியே எழுதிடுறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன நடக்குதுன்னா சோ இங்க இருக்கிற Cl வந்து இந்த CH2 ஓட ஆட் ஆகணும். இன்னொன்னு வந்து இந்த ஆக்ஸிஜன் வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு வந்து வெளில போகுது. சோ ரெண்டும் வந்து இங்க நடக்குது. சோ அப்ப வந்து என்ன ஆகும்? இங்க வந்து இந்த இந்த ஆக்ஸிஜன் வந்து அந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு வெளில போயிடுது. சோ we are getting POCl3 அண்ட் இங்க இருக்கிற Cl வந்து இந்த CH2 ஓட அட்டாச் ஆயிடுது. சோ நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்? CH3 C 2 CH3 இருக்குது. CH2 Cl வந்து கிடைக்குது. PCl4 POCl3 வெளில போயிடுது. சோ அதுல இருக்கிற ஒரு குளோரின் Cl- வந்து வெளில போயிடுது. So this one follows the SN1 mechanism. So இது வந்து SN1 mechanism வந்து ஃபாலோ பண்ணுது. So ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். பிரைமரி ஆல்கஹால் வந்து so SN1 மெக்கானிசம் வந்து ஃபாலோ SN2 வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். சோ ஆனா நியோபென்டைல் வந்து பிரைமரி ஆல்கஹால் தான். பிரைமரி ஆல்கஹால் நம்ம எப்படி சொல்றோம்னா ஒரு CH2 குரூப் கூட OH பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இது பிரைமரி ஆல்கஹால். சோ ஆனா இங்க ஏன் SN1 SN2 வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா நியோபென்டைல் வந்து எப்படி இருக்குது? சோ ஆல்ரெடி கார்பனை சுத்தி சோ மெத்தில் குரூப்ஸ் வந்து கிரவுடா பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதனால இது வந்து SN1 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்குது.